எல்லாருக்குமே வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. என்னதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் 8-9 மணி வரைக்கும் தூங்கி எழுந்தாலுமே நம்ம கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். சில விஷயங்களை விருப்பப்பட்டே ஏற்றுக்குங்க. நீங்கள் வாழ்க்கையில் அந்த ஃபீல் நீங்கள் உணரும்போது உங்களுக்கே ரொம்பவும் பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லைஃபு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லைஃபு. உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வர லைஃப் தான் உங்களோட வாழ்க்கையில் நிறையா பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உங்களை நேசிக்கிறவங்கள நீங்கள் நேசிங்க, உங்களை இக்னோர் பண்ணுறவங்கள கண்டுக்காதீங்க. பெண்கள் பிறந்த வீட்டில் என்ன தான் 1000 சொந்தங்களோடு ஓடி ஆடி விளையாண்டு அன்பாக பழகி இருந்தாலுமே வாக்குப்பட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை இக்னோர் பண்ணுறதுக்காகவே சில வேலைகள் பண்ணுவாங்க, சில ஆட்களும் இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வமான கடவுளை நீங்கள் வணங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச செயலை செய்யுங்க. பெத்த தாய் தகப்பன், கட்டின புருஷன், பெத்த பிள்ளை, இவங்கள தவிர நம்ம யாருக்காகவும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. நம்ம ஹாப்பியாக இருக்கணும்.